இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான ஜூஸியான சூப்பரான ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் நெய் ரோஸ்ட். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். 5 காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். கலருக்காக காரம் ரொம்ப இருக்காது. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிடலாம். அந்த பவுடர் நம்ம நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி தான் போட போகிறோம். அதனால் நம்ம இதை அப்படியே நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய்யும் 1 டீஸ்பூன் ஆயிலும் கலந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, மஞ்சள் தூள் கருகிடாமல். இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 1/2 கிலோ மட்டனை போனோடு எடுத்திருக்கேன். இப்போ அதை இதோட வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதை சிம்லேயே வச்சு ஒரு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 விசில் இதை நல்லா வேக விட்டுறலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்தால் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. அதுக்கடுத்ததாக ஒரு பேனில் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் வந்து அந்தளவுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயில் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பவுடரை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை வந்து இந்த நெய்யில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த மசாலா நமக்கு. இந்த மசாலாவை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கருக விட்டுறாதீங்க, அந்த டிஷ் நல்லாமல் போயிடும். இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சுருந்த மட்டனை இந்த தண்ணியோடு சேர்த்துடலாம். இந்த தண்ணி வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து வற்றிடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் தண்ணி வற்றுற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். மட்டன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா வற்றிருச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மட்டன் நெய் ரோஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ரச சாதத்தோட சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா இதை 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆயிலெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்க்க வேணாங்க. ரொம்ப ஈஸி செய்கிறது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இவ ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணால் சூப்பரான மட்டன் நெய் ரோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இது சாம்பார் சாதம் ரச சாதத்தோட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.